அரங்கத்தில் அப்துல் காதர் பேசவில்லை. நேரம் மட்டும் இல்லை, எல்லாம் ஒன்று என்று சொல்வதற்காக 1 மணிக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஒரு நீண்ட பேச்சு இல்லை, ஒரு நேர வரையிலே நிகழ்ச்சிகளை நடத்தி நிகழ்ச்சிகளை முடிக்க வேண்டும் என்பது எந்த இலக்கிய அமைப்புக்கு அந்த இலக்கணம் இருக்கிறதோ இல்லையோ, கம்பன் கழகம் இந்த தேதியில் ஆஸ்திரேலியா கம்பன் கழகமாக இருந்தால், வட அமெரிக்காவில் இருக்கிற கம்பன் கழகமாக இருந்தால், உள்ளூரிலே சித்தூரிலே இருக்கிற கம்பன் கழகமாக இருந்தால், குறித்த நேரத்தில் குறித்த நிகழ்ச்சியை யார் வந்தாலும் வராவிட்டாலும் கழகங்கள் தலைவர்களுக்காக காத்திருக்கிற கழகங்கள் உண்டு. எந்த தலைவருக்காகவும் காத்திராத ஒரே கழகம் கம்பன் கழகம் என்கிற காரணத்தினாலேதான் அதை ஒரு நேர பண்பாடு என கருதி வரையறை செய்திருக்கிறார். தம்பி ராமலிங்கம் அவர்கள் கலைஞர் ஒரு கையில் துண்டும் ஒரு கையில் வேட்டியும், மத்திய அரசு மாநில அரசாங்கம் மாதிரி முரண்டு பிடிக்க ஓடி வந்த காட்சியை எது மாநில அரசாங்கம் எது மத்திய அரசாங்கம் நீங்கள் கம்பன் கழகம் காரைக்குடியில் ஓடி வந்த காட்சியை மேடையிலே சொன்னார். நான் உட்கார்ந்து பார்த்தேன். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாமே சுருக்கமாக மனிதன் கைகளுக்குள் அடக்கமாக வந்துவிட்ட காரணத்தினாலே 5 மணி நேரம் 6 மணி நேரம் விரிவுரை போய் எதுவும் சொல்றதா இருந்தா 3 நிமிஷத்துல சொல்லு, 4வது நிமிஷம் நாங்க தயாரா இல்லை என்று எல்லாமே குறுகியும் சுருங்கியும் வரக்கூடிய காலம். மைதானத்திலே சென்று திடல்களிலே சென்று கால்பந்து விளையாடிய காலம் போய் வீட்டு பிள்ளைகள் விரல்களால் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். கால்பந்துனா காலால தான் விளையாடும். எல்லாம் தடுகீழ போய்விட்ட காலகட்டத்தில் வேதனைகள் பெருந்தக அண்ணா அவர்கள் தான் சொன்னார்கள். இருந்து கேட்ட நினைவு, நல்ல பேச்சாளனா இருந்தா 30 மணித்துளிகளுக்குள் நீ கைதட்டு வாங்க, இல்லாட்டின்னா அந்த பேச்சாளருக்கு பரிசு கொடுத்து அண்ணா சொல்றாரு. மக்கள் பாராட்டாத ஒரு உரை அமைமையானால் 30 நொடிகளுக்குள் அவன் கைதட்டு வாங்க வேண்டும், அவையின் கவனத்தை கவர வேண்டும். அப்படி நடக்கவில்லைன்னா அந்த பேச்சாளருக்கு பரிசு கொடுத்து பக்கத்திலே சென்று, இதோ 1000 ரூபாய் கொடுத்து விட்டேன், இனி எங்கே நீ வாயை தரக்கூடாது, நீ பேசுவதற்கு பணம் இல்லை, பேசாமல் இருப்பதற்கு பணம். அண்ணா அவர்கள் சொல்கிறார், தொல்காப்பியருக்கு சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் என்று 10 வகையான உத்திகளில் ஒரு உத்தி. சில பேர் சுருங்க சொல்லி கலங்க வைப்பார். 10 பாகம் உள்ள அர்த்தம் உள்ள இந்து மதம்